வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதிய வயதில்லை 55, 57ஆகவும் 60, 62ஆகவும் மாற்றம். இன்று நிறைவடையவிருந்த சுகாதார வழிகாட்டல்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிப்பு. 2 டோஸ்களையும் ஏற்றியோருக்கு கொரோனா தொற்றினால் 3வது டோஸ் 6 மாதங்களின் பின்னர். எரிவாயு கலவை தொடர்பாக சிலிண்டர்களில் காட்சிப்படுத்த லிட்ரோ நீதிமன்றில் இணக்கம். மாகாண சபை முறையை அன்று ஏற்றிருந்தால் இன்று பல படி முன்னேறி இருக்கலாம் என்கிறார் அமைச்சர் டக்ளஸ். கிளிநொச்சியில் 55,000 துப்பாக்கி ரவைகள் மீட்பு. நெடுங்கேணியில் 31 வயது யுவதி மீது துப்பாக்கி சூடு. கொடிமெனிக்கு ரயிலில் மோதி 24 வயது இளம் குடும்பஸ்தர் பலி. பூஸ்டர் தடுப்பூசியை பெற தவறினால் முழு உலகும் பாதிக்கலாம், உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. அடுத்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல ஏற்பாடுகள் மற்றும் அமைச்சரவையின் பரிந்துரைகளின் கீழ் அரச துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வூதிய வயது தொடர்பான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய சுற்று நிருபத்தின்படி அரச முயற்சிகளில் ஊழியர்களின் ஓய்வூதிய வயது 57 ஆகும். சேவை நீடிப்பு கோரிக்கையின்றி கட்டாய ஓய்வூதியம் பெறும் வயதெல்லை 62 ஆகும். அரசு தொழில் முயற்சிகளில் ஊழியர்களின் ஓய்வூதிய வயதெல்லை தொடர்பாக 2013 ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் புதிய சுற்று நிருபத்தினால் ரத்தாகின்றது. இது தொடர்பாக மேலதிக தெளிவு தேவைப்பட்டால் அரச வணிக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அல்லது மேலதிக பணிப்பாளர் நாயகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என திரைசேரியின் செயலாளர் SR ஆட்டிகல புதிய சுற்று நிருபத்தின் மூலம் அறிவித்துள்ளார். உண்மையான தொழிற்சங்க தலைவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக போராட மாட்டார்கள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 35 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் தொழிற்சங்க துறையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டோரை பாராட்டி கௌரவிக்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அலரி மாளிகையில் இவ்வைபவம் இடம்பெற்றது. தொழிலாளர்களுக்காக அர்ப்பணித்த தொழிற்சங்க தலைவர்கள், அரச சேவையில் உள்ள தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக தமது காலத்தை அர்ப்பணித்த அரசு அதிகாரிகளும் பாராட்டப்பட்டனர். 9 தொழிற்சங்க தலைவர்கள், 2 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும் இங்கு பாராட்டப்பட்டனர். பிரதமர் தொழில் அமைச்சராக இருந்தபோது ஆரம்பித்த செமவாசன நிதியத்தின் முன்னோடி திட்டத்தின் ஊடாக தொழில் மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டலில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் நிமல் சிறிபாரடி சில்வாவும் இதில் கலந்து கொண்டார். எமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி 74 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அந்த சுதந்திரம் ஒரு தட்டில் வைத்து எமக்கு வழங்கப்படவில்லை. தொழிலாளர்கள் அன்று அதற்காக பெரும் அர்ப்பணிப்பு செய்தார்கள். அதனை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களது அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வது சிரமமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த முதல் தொழிற்சங்க தலைவர்கள் நாட்டின் சுதந்திரம், ஜனநாயகம், சம உரிமை ஆகியவற்றுக்காக பாடுபட்டார்கள். அத்தோடு தொழிற்சங்கங்களை உருவாக்கி நாடு எதிர்நோக்கிய சவால்களை வெற்றி கொள்வதற்கு முன்னின்றார்கள். உண்மையான தொழிற்சங்க தலைவர்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக போராட மாட்டார்கள். வேலையை இழந்து சிறைச்சாலைகளுக்கு சென்று பல்வேறு சிரமங்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டு அவர்கள் போராடினார்கள். தற்போதைய கொரோனா அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டு இம்முறை சிவனொளிபாத யாத்திரையை மேற்கொள்வோருக்கு புதிய சட்ட விதிகள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுள்ள நிலையில் கொரோனா தொற்றியோருக்கு 6 மாதங்களின் பின்னரே பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார தரப்பினர் அறிவித்துள்ளனர். இன்றைய தினம் பதிவான 588 தொற்றாளர்களோடு நாட்டில் பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,76,782 அதிகரித்துள்ளது. 16,002 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் குணமடைந்த 335 பேருடன் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,46,132 ஆகும். கொரோனா மரண எண்ணிக்கை 14,677 ஆகும். இம்முறை சிவனொளிபாதமலை யாத்திரை காலத்தில் புதிய சட்ட விதிகள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் மாலனி லொக்குபோதாகம வெளியிட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி வரை சிவனொளி யாத்திரை காலம் இடம்பெறுகிறது. யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்கு கொரோனா தொற்று காரணமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக குறிப்பிட்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பக்தர்கள் கொரோனா தடுப்பூசி
தடுப்பூசியை ஏற்றியமைக்கான அட்டை அல்லது அதன் நிழற்பிரதியொன்றை தம்பசம் வைத்திருக்க வேண்டும். முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பேணுவது ஆகியன கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும். யாத்திரைக்கு செல்வோர் சிவனொளிபாத விளவில் தங்குவிட வசதிகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும், யாத்திரை முடிவடைந்த பின்னர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்காடி வியாபாரம் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை நிலையங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஒந்துவ போயா தினம் ஆரம்பமாக்கும் சிவனொளிபாத யாத்திரை காலத்தில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்றும் சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட நிலையில் கொரோனா தொற்று இருந்தால் அவர்களுக்கு 6 மாதங்களுக்கு பின்னர் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்படும். ஏதாவது ஒரு தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்று 3 மாதங்கள் சென்றதன் பின்னரே 3வது டோஸ் செலுத்தப்படும். 2 டோஸ்களையும் பெற்றதன் பின்னர் கோவிட் தொற்று ஏற்பட்டால் 6 மாதங்களுக்கு பின்னரே பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1வது டோஸை பெற்றுக்கொண்ட இடத்திலேயே 2வது டோஸையும் அல்லது பூஸ்டர் டோஸையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வதந்திகள் பரப்பப்படுகின்றன. இதில் எவ்வித உண்மையும் இல்லை. ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட இடத்தில் அடுத்த டோஸையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. எவருக்கும் எந்த இடத்திலும் தேவையான டோஸை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினம் வரை விதிக்கப்பட்டிருந்த சுகாதார வழிகாட்டல்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தீர்மானித்துள்ளார். சுகாதார அமைச்சு சுற்றுலா அமைச்சிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் சகல பயணிகளும் தடுப்பூசி ஏற்றுக்கொண்ட அட்டையின் படத்தை தொலைபேசியில் அல்லது வேறு விதமாக வைத்திருப்பது அல்லது அதன் நிழற்பிரதி ஒன்றை வைத்திருந்தால் விமான நிலையத்தில் எவ்வித தடையுமின்றி பயணங்களை மேற்கொள்ள முடியும். இலங்கைக்கு வருகை தரும் சகல பயணிகளும் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் அந்த அட்டையை வைத்திருப்பது கட்டாயமாகும். சகல பயணிகளும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். ජනවාරි මාසේ පළවෙනිදා සිට මෙම QR කෝඩ් එක දාගෙන නේම අපි උන්ට අනිවාර්ය කරන්න කියලා ඉල්ලලා තියෙනවා. මම හිතනවා අපේ සියලුම මගින් අපිට ඒ සඳහා උදව් කරයි කියලා. கடந்த சனிக்கிழமை இலங்கையை அண்மித்ததாக நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் உள்ள எரிவாயு இறக்கப்படுவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த எரிவாயுவின் தரத்தை பரிசீலித்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கையில் பிரச்சினைகள் காணப்படுவதே இதற்கான காரணமாகும். இதே நேரம் எரிவாயு சிலிண்டரில் அடங்கியுள்ள எரிவாயு கலவை தொடர்பான ஸ்டிக்கர் ஒன்றை சிலிண்டர்களில் காட்சிப்படுத்த லிட்ரோ எரிவாயு கம்பெனி நீதிமன்றில் இணக்கம் தெரிவித்தது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் எரிவாயு கசிவு ஏற்படுவதனால் ஏற்பட்ட விபத்துகள் தொடர்பாக முறையான விசாரணை ஒன்றை நடத்த உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீண்டும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது. லிட்ரோ எரிவாயு கம்பெனி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் விளக்கம் அளிக்கையில் தனது கட்சிக்காரர் சந்தைக்கு வழங்கிய எரிவாயு சிலிண்டர்களை மீளப் பெறப்போவதாக தெரிவித்தார். எரிவாயு சிலிண்டர்களில் அடங்கியுள்ள கலவைகள் உரிய முறையில் காட்சிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அதில் அடங்கியுள்ள கலவைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு கட்டளைகள் பணியகத்துடன் சந்திப்பொன்றை எதிர்வரும் 20ஆம் தேதி நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். கட்டளைகள் பணியகம் அங்கீகரித்த எரிவாயு சிலிண்டர்கள் மாத்திரம் சந்தைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு எதிர்காலத்தில் கட்டளைகள் பணியகத்தினால் தயாரிக்கப்பட்ட தரத்திற்கு ஏற்ப சந்தைக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இதே நேரம் லிட்ரோ நிறுவனத்துக்கு சொந்தமான சர்ச்சைக்குரிய எரிவாயு கப்பலிலிருந்து எரிவாயுவை இறக்குவதற்கு முன்னர் அதன் தரம் பரிசீலிக்கப்பட்டது. புரோபேன் மற்றும் பியூட்டேன் கலவைகள் உரிய தரத்தில் இருப்பதாக தெரிய வந்த போதிலும் எரிவாயுவின் மனத்தை நுகர முடியாத வகையில் இருப்பதாகவும் அதற்கு பயன்படுத்தப்படும் மெர்காப்டன் கலவை உரிய அளவில் இருக்கிறதா என்பது தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் குறித்த கப்பலில் உள்ள எரிவாயு இறக்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதே நேரம் தமது நிறுவனம் தொடர்பாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி லிட்ரோ கம்பெனியின் தலைவர் தஷார் ஜாசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நேற்று முன்தினம் இலங்கைக்கு வருகை தந்த கப்பலில் உள்ள எரிவாயு மாதிரிகளை அதிகாரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தினர். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சுமார் 1500 கொள்கலன்கள் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி இருப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவிக்கிறது. அத்துடன் தற்போது காணப்படுகின்ற டொலர் நெருக்கடி காரணமாக நாளொன்றுக்கு துறைமுகத்திலிருந்து சுமார் 100 கொள்கலன்களே விடுவிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பருப்பு, அரிசி, சீனி, கடலை மற்றும் மிளகாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய சுமார் 1000 கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் இவ்வாறு பொருட்கள் துறைமுகத்தில் தங்கியிருந்த போதிலும் அவ்வுணவுப் பொருட்களை உடனடியாக விடுவிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கினார். ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கும் சுங்க பணிப்பாளர் நாயகத்திற்கும் இப்பொருட்களை விடுவிக்குமாறு பிரதமர் உத்தரவிட்டார். அத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்வோரிடம் நாம் வினவிய போது கொள்கலன்கள் தேங்கி கிடந்த போதிலும் நாள்தோறும் ஒரு சில அளவிலான கொள்கலன்களை விடுவிப்பதனால் நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு
எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என தெரிவித்தனர். இதற்கு முன்னர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வோரின் சங்கம் வாழ்க்கை செலவின குழுவுடன் நடாத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மத்திய வங்கி ஊடாக டொலர் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்நிவாரணம் மீண்டும் தமக்கு கிடைக்கும் எனவும் இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை பல பகுதிகளில் இருந்தும் பால்மாவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னரும் பால்மாவுக்கு தட்டுப்பாடு காணப்பட்டதுடன் விலை அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் பால்மா பாக்கெட்டுகளை சந்தைக்கு விட கம்பெனிகள் நடவடிக்கை எடுத்தன. தற்போது சந்தையில் பால்மா காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பால்மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில் சாரதிகள் இன்று நண்பகல் திடீரென ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஒரு சில மணித்தியாலங்களில் நிறைவடைந்தது. எனினும் பாடசாலைகளை விட்டு வீடு செல்லவிருந்த மாணவர்களும் மேலும் பலரும் பல்வேறு சிரமங்களுக்கு உட்பட்டனர். எவ்விதமான முன்னறிவித்தலுமின்றி ஒரு சில ரயில்வே தொழிற்சங்கங்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தன. கொழும்பு கோட்டைக்கு வருகை தந்த சில ரயில் வண்டிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதன் காரணமாக ரயில் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். தூர இடங்களுக்கு செல்ல வந்த பயணிகளும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். அத்துடன் தூர இடங்களிலிருந்து வருகை தந்த பாடசாலை மாணவர்கள் மீண்டும் வீடு திரும்புவதற்கு முடியாமல் கையில் பணம் இல்லாத நிலையில் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதை அவதானிக்க முடிந்தது. போலீசார் தலையிட்டு அம்மாணவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுத்தனர். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். திடீரென ஆரம்பித்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ஆத்திரமடைந்த பயணிகள் ஆவேசத்துடன் செயல்பட்டதை அவதானிக்க முடிந்தது. ரயில் சாரதிகள் பதவி உயர்வை இழந்துள்ளவர்கள், கொரோனா காலத்தில் கடமைக்கு திரும்ப முடியாது போன ரயில்வே ஊழியர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் ஒரு சில மணித்தியாலங்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் தேசிய உளவு பிரிவு தலைவர் சிசிர மெண்டிஸின் சாட்சியங்களை வினவ வேண்டாம் என சட்டம் அதிபர் கொழும்பு 3 அடங்கிய நீதியரசர்கள் குழுவுக்கு அறிவித்தார். எனினும் நீதியரசர்கள் குழு அவரின் சாட்சியங்களை வினவ தீர்மானித்தது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்த நிலையில் அதனை தடுப்பதற்கு செயற்படாமை தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்வழக்கின் சாட்சியாளரான சிசிர மெண்டிஸ் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா சாட்சியாளர் சமர்ப்பித்துள்ள மருத்துவ அறிக்கைக்கேற்ப அவரிடம் சாட்சியங்களை வினவுவது பொருத்தமற்றதென்றும் அவரை பரிசோதிப்பதற்கு கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்தார். சிசிர மெண்டிஸுக்கு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக அவர் சார்பிலான சட்டத்தரணி தெரிவித்தார். எனினும் சாட்சியங்கள் அளிக்கும் போது அவருக்கு இடையிடையே ஓய்வு பெற வேண்டி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை ஆராய்ந்த 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதியரசர் குழு சிசிர மெண்டிஸிடம் சாட்சியங்களை வினவ தீர்மானித்தது. வழக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை வலுவிலக்கச் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு ஆட்சேபனை சமர்ப்பிப்பதற்கு அவருக்கு நிதிச்சபை இன்று கால அவகாசம் வழங்கியது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மனுவை தாக்கல் செய்திருந்தது. ஆட்சேபனைகள் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னரும் மேல் ஆட்சேபனைகள் ஜனவரி 7ஆம் தேதிக்கு முன்னரும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்தது. வங்கி கணக்குகளூடாக இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நிதியை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கு குறித்த வர்த்தமானி மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மனு எதிர்வரும் 10ஆம் தேதி ஆராயப்படும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஜனித் மதுசங்க எனப்படும் பொடிலெசியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவருக்கு சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பு வழங்குமாறும் கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கையில் சந்தேக நபர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளுடன் இணைந்து போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்களை மேற்கொண்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பல்வேறு பொதுநல திட்டங்களை கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைத்தார். பரந்தன் சிவபுரம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பொதுநோக்கு மண்டபத்தை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா திறந்து வைத்தார். இதற்கென 2 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. காணி உறுதிப்பத்திரங்களும் நட்டையிட்டு கொடுப்பனவுகளும் அமைச்சரினால் வழங்கி வைக்கப்பட்டன.
தர்மபுரம், பழைய வட்டக்கச்சி, பிரமந்தனாறு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 279 பேருக்கு காணி ஆவணங்களும், 56 பேருக்கு நட்டையிட்டு கொடுப்பனவுகளும், 186 பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளும் அமைச்சரினால் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். 3 விடயங்களை நான் முன்வைத்து வந்தேன். ஒன்று, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், மற்றது தேசிய நல்லிணக்கம். இவ்வியலுக்கூடாகத்தான் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து நாங்கள் அதில் கணிசமாக முன்னேறி இருக்கிறோம். அது வரலாறு அதுக்கு சான்று பயந்து கொண்டிருக்குது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை இந்த மாகாண சபை முறைமையை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் பல மடங்கு முன்னேற்றகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் என்னுடைய நிலப்பாடு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீட்டுத் தோட்டச் செய்கையை ஊக்குவிப்பதற்கு பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி அமைச்சு 2 கோடி ரூபாய் செலவில் விவசாய உபகரணங்களை வழங்க உள்ளது. ஜனாதிபதியின் சுபேட்சத்தை நோக்கு வேலை திட்டத்திற்கு அமைய நஞ்சற்ற உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மட்டு மாவட்ட செயலகம் வீட்டுத் தோட்ட செய்கையாளர்களுக்கு இலவசமாக விவசாய உபகரணங்களை வழங்க உள்ளது. பின்தங்கிய கிராம பிரதேச அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சு இது தொடர்பான விசேட திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. தேசிய கமத்தொழில் பல்வகைப்படுத்துகை குடியேற்ற அதிகார சபையின் ஊடாக அமல்படுத்த உள்ள இத்திட்டத்தில் 6303 குடும்பங்களுக்கு 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் பரிந்துரைக்கமைய இத்திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கோரளைப்பற்று மத்தி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுமார் 450 குடும்பங்களுக்கு வீட்டுத் தோட்டச் செய்கை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கோரளைப்பற்று பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாவட்டத்திலே மொத்தமாக 14 பிரதேச செயலகங்கள் இருக்கிறது. இந்த 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் முடிந்த அளவு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை சகல துறை சார்ந்தும் நாங்கள் இந்த திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். 12 கிராம சேவை பிரிவுகளுக்குள்ளும் இருக்கின்ற 32 கிராமங்களில் வாழ்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விடயத்திலே நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்திக் கொண்டு வருகிறோம். எமது சமூகத்தை பொறுத்தளவிற்கு 3 முக்கிய விடயங்கள் இங்கு கவனம் செலுத்தப்படுகின்றன. ஒன்று, எமது மக்களுக்கு நீண்ட காலம் புரையோடி காணப்படுகின்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது என்பது. இரண்டாவது, இந்த மக்களுக்காக உடனடியாக தீர்த்து கொடுக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பது என்பது. மூன்றாவது, எங்கள் மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்கள், சகல துறை சார்ந்து இருக்கின்ற அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்கள். இது மூன்றும் என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அல்லது எமக்கு மக்கள் வழங்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பாக, மிகப்பெரிய ஒரு கடமையாக நான் எதிர்பார்க்கின்றேன். 3 தசாப்த கால யுத்தத்திலே எமது மக்களுக்கான தேவைகள் இங்கு மலைபோல் குவிந்து காணப்படுகிறது. ஆகவே அந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எமக்கு இருக்கின்றது. என்றால் இந்த பகுதி மக்கள் எம்மை நம்பி அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். வடமாகாணத்தில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகளுக்கு நிதி அமைச்சானது 4 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜ தெரிவித்துள்ளார். முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஸ்கஸ் பண்ண மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஒரு வழி தேடி இருக்கிறோம், இல்லாட்டி தேடுவோம். இது வரைக்கும் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். இந்த பட்ஜெட் ரிக்குவயர்மெண்ட் இவ்வளோண்டா அதோடு நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். ஒரு சரியா ஒரு கம்பெனி ஓடுறேன்டா எங்களுக்கு பட்ஜெட் தேவைண்டா நாங்கள் இன்கம் தேட வேணும். ஸோ நானும் பார்க்குறேன், ப்ரொவின்ஸில் உங்களோட பட்ஜெட்டுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, வேறு வழி இல்லை ரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் பார்க்குறது அப்படி தான் பார்ப்பேன். ஓகே, இப்போ எங்களுக்கு ஃபைனான்சஸ் 4 பில்லியன் வந்தால் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் 6 பில்லியன், அந்த 2 பில்லியன் நாங்கள் எப்படி ரேஸ் பண்ணுறது, அப்படி தான் நான் யோசிக்க போகிறேன். அதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் இருந்தார். ஸோ அது பெரிய உதவி. ஏன்னா இதுக்கு அங்கால நாங்கள் அந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை பற்றி பார்க்குவோம். அது மட்டும் இல்லை, ஹார்மனைசிங் ப்ரொவின்ஷியல் ஃபண்ட்ஸ், சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஃபண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா கதைச்சு எப்படி போகிறது. நாங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் வெளியில் போட போகிறேன். இந்த ஆக்களுக்கு தெரியணும் இவங்களுக்கு பட்ஜெட் கிடைச்சது, இதுதான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாட்டி எங்களுக்கு ஏசலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். வடமாகாணத்தின் அபிவிருத்தியை மீள கட்டியெழுப்பும் வகையில் அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் கைத்தடியில் உள்ள வடமாகாண சபை செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த சனிக்கிழமை சர்வதேச கடலில் 250 கிலோகிராம் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர்.
கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் இவர்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது பாதுகாப்பு செயலாளரும் கடற்படை தளபதியும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். இந்த போதைப் பொருள் தொடர்பாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தினால் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். நாட்டின் தென் திசையிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் பல நாட்களாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது 5 ஈரான் நாட்டவர்களும் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் போதைப் பொருளையும் தரைக்கு எடுத்து வரும் நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன உள்ளிட்ட பாதுகாப்பு பொறுப்பாளர்கள் இணைந்திருந்தனர். இலங்கை கடற்படைக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் இணைந்து 900 கடல் மைல் தூரத்தில் தென் திசையில் அமைந்துள்ள சர்வதேச கடற்பரப்பில் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தது. பல நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 9 மூடைகளில் 225 பாக்கெட்டுகளில் போதைப் பொருள் பொதியிடப்பட்டிருந்தன. இவ்வாண்டில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 13 பில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான போதைப் பொருட்களை கைப்பற்ற முடிந்ததாக கடற்படை தெரிவிக்கின்றது. கிளர்ச்சி கோரக்கண்கட்டு பகுதியிலிருந்து T56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் 55,000 ரவைகள் இன்று கண்டெடுக்கப்பட்டதாக கிளிநொச்சி பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வீட்டு வளவொன்றை துப்புரவு செய்யும் போது அங்கு தோண்டப்பட்ட குழியிலிருந்து 2 ரவை பெட்டிகள் கடந்த 13ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டன. பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றின் உத்தரவின்படி போலீஸ் விசேட அதிரடி படையினரும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவும் இன்று மேற்கொண்ட அகழ்வுகளின் போது அங்கிருந்து 46 ரவை பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு பெட்டியில் 750 ரவைகள் இருந்துள்ளதோடு இதுவரை கண்டெடுக்கப்பட்ட பெட்டிகளில் 34,500 துப்பாக்கி ரவைகள் இருந்ததாக கிளிநொச்சி பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர். பெட்டிகள் இல்லாமல் வெறுமனே புதைக்கப்பட்டிருந்த 21,000 ரவைகளும் கண்டெடுக்கப்பட்டதாக கிளிநொச்சி பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பிட்டனர். யுத்த காலத்தில் LTTயினரால் புதைக்கப்பட்டிருந்த ரவைகளாக இவை இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பொடிமெனிக்கே ரயிலில் மோதி ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை கொட்டகலைக்கும் தலவாக்கலைக்கும் இடையில் சென்ட் கிளேயா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட ரயில் வண்டியில் இவர் மோதுண்டுள்ளார். கொட்டகல ரயில் நிலையத்தில் சடலத்தை ஒப்படைத்துவிட்டு ரயில் புறப்பட்டதாக ரயில் நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ராமகிருஷ்ணன் மோகன சுந்தரம் எனும் கொட்டகலையைச் சேர்ந்த 24 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக இறந்தவர் தனது சகோதரர் ஒருவருக்கு தொலைபேசியில் தெரிவித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலம் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கேணியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் ஸ்தலத்தில் பலியானார். வவுனியா நெடுங்கேணி சேனைப்புற பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் குறித்த நபரை வழிமறித்து அவர் மீது கட்டுத்துப்பாக்கியால் சுட்டதால் ஸ்தலத்தில் பலியானார். குறித்த பெண் தனது விவசாய காணியிலிருந்து உணவுக்காக வீடு திரும்பிய போது வீட்டை அண்மித்த பகுதியில் சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தில் 31 வயதுடைய சத்யகலா பாலசுந்தரம் எனும் பெண்ணை உயிரிழந்துள்ளார். நெடுங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொகவந்தலாப எலிபோட தமிழ் வித்தியாலயத்தில் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகிய 17 மாணவர்கள் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பொகவந்தலாப எலிபோட தமிழ் வித்தியாலயத்தில் இன்று காலை 7:40 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பாடசாலை கட்டிடம் ஒன்று கருகாமையில் இருந்த பாரிய மரம் ஒன்றிலேயே இந்த குளவிகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரை கல்வி கற்கும் 9 மாணவர்களும் 8 மாணவிகளும் குளவி தாக்குதலுக்கு இலக்காகினர். இதனையடுத்து பாடசாலைக்கு வருகிற அனைத்து மாணவர்களும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் R.A. சத்யேந்திராவின் பணிப்புரைக்கமைய பாடசாலை இன்று மூடப்பட்டதாக அதிபர் தெரிவித்தார். சம்பவத்தை அறிந்த நோவுட் பிரதேச சபை தலைவர் K.K. ரவி குறித்த பாடசாலைக்கு விஜயம் செய்து குறித்த மரத்தை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். நோவுட் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாங்கள் காலையில் கேள்விப்பட்டோம் 14 ஸ்கூல் பாடசாலை மாணவர்கள் வந்து கொலை கொட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நாங்கள் போயிட்டு பார்த்தோம். அதில் 7 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மீதி 7 பேர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எந்த விதமான சிவியர் கண்டிஷன் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறாங்க. எங்களோட பிரதேச அதிகாரத்தின் கீழே இந்த மரத்தை வெட்டி கொடுக்க முடியுமா, இல்லாட்டி அதுக்கான சட்ட திட்டங்களை பார்த்து இந்த ஸ்கூலுக்கு ஆபத்து வராத நிலைமையில் ஒரு இது ஏற்பாடு பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். புகையிலை நிறுவனங்களின் உற்பத்தியால் சர்வதேச ரீதியில் ஆண்டுதோறும் 8 மில்லியன் மக்கள் மரணிப்பதுடன் இதன் பாவனையால் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் பல்வேறு தொற்றா நோய்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இது பற்றி வலியுறுத்தப்பட்டது. இம்மாநாடு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது.
இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை நிறுவனத்தின் தலையீடு ஆரம்ப காலத்தில் குறைந்திருந்தாலும் இப்போ வர வர என்ன செய்து வருதுன்னு சொன்னால் இந்த அவங்களோட தலையீடு அதிகரித்து வருது. இலங்கையில் இது ஒரு சிறந்த ஆரோக்கியமான நடவடிக்கை இல்லை. புகையிலை நிறுவனத்தின் இந்த தந்திரோபாயங்கள் தொழிற்பட்டு வருகிறது. ஒரு பொருளுக்கு டேக்ஸ் கூட்டினால், வரி கூட்டினால் அந்த லாபம் வந்து கிடைக்கணும் அரசாங்கம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டது 49% மட்டும்தான் அரசாங்கத்துக்கு கிடைக்குது, 51% கிடைக்கிறது வந்து டொபேக்கோ கம்பெனி, புகையிலை நிறுவனத்துக்கு. இது இலங்கையில் ஒரு நாளும் அனுமதிக்காத ஒரு விடயம். என்னென்றால் இப்போ அவங்க டெக்ஸை கூட்டுற நோக்கம் என்னென்னா இலங்கையில் லாபத்தை கூட்ட, அவங்களோட அரசாங்கத்தின் வருமானத்தை கூட்ட. அப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் மிகவும் குறைந்த அளவில் தான் காணும். அடுத்து மேலும் சில செய்திகளின் தொகுப்பு. இலங்கைக்கான சீன தூதுவர் உட்பட தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தனர். பருத்தித்துறை முனைப்பகுதியையும் அவர்கள் பார்வையிட்டனர். சீன தூதுவர் கி செங்ஹாங் தலைமையில் சீன அதிகாரிகள் குழு 2 நாள் பயணமாக வடமாகாணத்திற்கு விஜயம் செய்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 252 பேருக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டன. ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளர் ரமேஷ் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. மன்னார் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் இவற்றை வழங்கி வைத்தார். அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து விளையாட்டு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. ஓட்டமாவடி விதாதாவள நிலையத்தின் ஏற்பாட்டில் ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் சேதன பசலை தயாரிக்கும் பயிற்சி நெறி ஓட்டமாவடியில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளரின் வழிகாட்டுதலில் இப்பயிற்சி நெறி இடம்பெற்றது. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பது தொடர்பில் இளைஞர்களுக்கான செயலமர்வு தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜிப் உள்ளிட்டோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் மட்டு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்களுக்கு தெளிவூட்டும் பயிற்சி செயலமர்வு மட்டு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் கே கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நுகர்வோர் விவகார பிரிவின் உதவி பணிப்பாளர் ரோஷன் வீரசூரிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மட்டு மாநகர சபையின் புதிய ஆணையாளராக நிர்வாக சேவை அதிகாரியும் பொறியியலாளருமான ஞா சிவலிங்கம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மட்டு மாநகர சபைக்கு வருகை தந்த புதிய ஆணையாளரை மாநகர சபையின் பிரதி முதல்வர் க சத்யசீலன் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி வசமிருந்த கிண்ணியா நகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2 மேலதிக வாக்குகளினால் தோல்வியடைந்தது. ஆதரவாக 5 உறுப்பினர்களும் எதிராக 7 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உறுப்பினர் சபையில் பிரசன்னமாகியிருக்கவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தார். யாழ் மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்குகளினால் நிறைவேறியது. மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் தலைமையில் சபை கூடியது. 27 வட்டாரத்தின் 45 உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையின் அடிப்படையில் அடுத்த ஆண்டுக்கான பாதீடு அமைந்திருந்தது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.